வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் வறுவல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம பீன்ஸ் பர்பூஸ்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஜென்ரலாக பீன்ஸ் பர்பூஸ்லி இல்லை தேங்காய் போட்டு பண்ணுவோம். இந்த வறுவல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு 200 கிராம் பீன்ஸை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 4 வரமிளகா, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, எண்ணெய், உப்பு. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பீன்ஸ் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாக எடுத்து இதில் 4 வரமிளகா, கொஞ்சமாக பச்சரிசி, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் வறுவல். ஜென்ரலாக நீங்கள் பருப்பூஸ்லி அப்புறம் தேங்காய் போட்டு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதை விட இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லேசாக அப்படியே சூடு ஏறட்டும். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அரை டீஸ்பூன் சீரகம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டுறது அரிசி, சீரகம், பொட்டுக்கடலை, மிளகாலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில் கொட்டி. வறுத்து வச்சுட்டுருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா கொரப்பாக அடைச்சின்னு வந்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். இந்த பீன்ஸ் எல்லாம் நல்லா பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இதை நல்லா பொரித்து எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதோட கலர்லாம் மாறி நல்லா சுருங்கி வந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பெல்லாம் தாளிக்க போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருது கடுகெல்லாம். இப்போ எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்து போட்டுப்போம். அது கூடயே மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த பொடியையும் நம்ம காயில் சேர்த்துக்கலாம். நான் இது ஃபுல்லாக போடுறேன், நீங்கள் பார்த்துன்னு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பீன்ஸ் வறுவல் பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான பீன்ஸ் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெத்த குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. நீங்கள் காய் கட் பண்ணுற டைம் தான், மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டான பீன்ஸ் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான பீன்ஸ் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வெத்த குழம்பு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கூடமே ரொம்பவே அழகாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கலந்து சாதத்து கூட நல்லாயிருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.